விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் விடிய விடிய பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதுகுறித்த முழு தகவல்களை எமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது ஓவியா, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, சிவகாசி என கடந்த 4 நாட்களாக கனமழை என்பது பெய்திருக்கிறது. இந்த நிலையில் அருப்புக்கோட்டை பகுதிகளில் நேற்று இரவு விடிய விடிய கனமழை என்பது வெளுத்து வாங்கியது. இந்த நிலையில் கனமழை காரணமாக அருப்புக்கோட்டை அருகில் உள்ள பெரிய புளியம்பட்டி பகுதியில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இங்கு 10க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி காணப்படுகிறது. மேலும் விருதுநகர் அருப்புக்கோட்டை பிரதான சாலைகளில் நீர் தேங்கியிருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தில் அலைகிறார்கள். குறிப்பாக பாளையம்பட்டி அருகே உள்ள ராமலிங்க நகர் பகுதியில் ஒரு சில பகுதிகளில் வீடுகளுக்குள் நீர் என்பது புகுந்ததால் மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். மேலும் காந்தி நகர் பெட்ரோல் பங்க் கூட இடிந்து விழுந்து இங்கிருந்து நிறுத்தப்பட்டிருந்த கார் என்பது சேதமடைந்து காணப்படுகிறது. இந்த பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சீர் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவியா.